இப்போது தாவேக்கா மாநாட்டில் இவ்வளோ ஒரு 39-40 உயிரிழப்புகள் நடந்துச்சு இல்லையா? இந்த உயிரிழப்புகளுக்கு எதிர்கட்சியும் சரி ஆளுகட்சியும் சரி ஒவ்வொருத்தரும் யாரை சொல்கிறாங்க? விஜய் குறை சொல்கிறாங்க. இது முன்னேற்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமில்ல, இத்தனை மக்களை நீ இது பண்ணிட்டே அது பண்ணிட்டேன்றாங்களே. ஒவ்வொரு மாநாட்டிலையும் இந்த இடர்பாடுகள் வர்றது இயல்பு தானே. எல்லாரும் விஜய் குறை சொல்கிறாங்க. ஆனால் யோசிக்கணும், மக்கள் இழப்பு வருதுன்னா ஒரு மாநாட்டுக்கு ஒரு தலைமை என்ன சொல்கிறான்? இதுபோல் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் வர வேண்டாம், பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னான். ஒரு தலைவனாக விஜய் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த தலைவன் சொல்கிறத கேட்கணும்ல. அப்போ வர வேண்டாம்னு சொன்ன அந்த தலைவன் பேச்சை மீறி அங்கே போய் எவன் பேச்சை கேட்க போகிறாங்க? அப்போ அவனை மதிக்கலை. அப்போ மக்கள் மேலே தான் குற்றவாளின்னு நான் சொல்லுவேன். முதல் குற்றவாளி மக்கள் தான். அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் சொல்கிறது ஆளுங்கட்சிகள் இருக்கும்போது இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்போது ஒரு தாவேக்கா கூட்டத்தில் இத்தனை லட்சம் தொண்டர்கள் வருவாங்கன்னு சொல்லி விஜய்க்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வராங்கன்னா வெறும் ஒரு 1000 இளைஞர்களை அவரோட கட்சியில் இருந்தவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து இவரோட வாகனங்கள்லேருந்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் இவராலேயே அந்த கூட்டத்துக்குள்ளே வர முடியல. அப்போ இவர் அட்லீஸ்ட் இவர் வர்றதுக்காவது ஒரு வாகன பேரணியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு 1000 பேருக்கு யூனிஃபார்ம் கொடுத்து அதை செய்ய தவறிட்டார். ரெண்டாவது, காவல்துறையவே குறை சொல்லிகிட்டு இருக்கோம். காவலர்கள் எத்தனை தான் பார்ப்பாங்க? அப்போது காவலர்கள் பற்றாக்குறை இருக்குது, அவர்களால் முடியாதுன்னு எல்லா ஆளுங்கட்சிக்கும் தெரியும், எதிர்கட்சிக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த மாவட்ட நிர்வாகமும் சரி அரசும் சரி ஒத்துழைப்பு தரல. இன்னொரு விஷயம் என்னன்றாங்கன்னா, கரூர் எங்களுடைய கோட்டைன்னு சொன்னால் ஆளுங்கட்சி. அப்போ கரூரும் கோட்டையாக இருக்குன்னா உன் கோட்டையில் உங்களுடைய கட்சி கூட்டத்துக்கே இத்தனை கூட்டம் வரலைன்னு சொன்னாங்கன்னா அப்போது நீ இருக்கிறது பூரா உன் கூட்டம் தானா? உன்னோட கட்சிக்கே வராதவங்க எப்படி விஜயோட கட்சியோட கூட்டத்துக்கு வந்தாங்க? அப்போ இத்தனை பேர் உங்கள் ஆளுகளா? அப்போ கரூர் உன் கோட்டைன்னா அப்போ நீ தான் இத்தனை ஆளுகள் அனுப்புனியா? முன்னேற்பாடும் பண்ணாமல் இத்தனை நாட்கள் அனுப்பியிருக்குன்னா இதில் ஏதோ உள்கட்சி நோக்கம் இருக்குது இல்லையா? தவிர மக்கள்லாம் தற்கொலைகளாக மாறிட்டாங்கன்றாங்க. எங்களுடைய ஆட்சியில் தாங்க கல்விக்கண் திறந்துருக்கோம், எங்கள் ஆட்சியில் மக்களுக்குலாம் கல்வி கொடுத்தோன்னு சொன்னீங்களா? அப்போ இப்போ தான் விஜய் கட்சிகளாக சேர்ந்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் மக்களாக தானே இருந்தாங்க. அப்போது மக்களுக்கு நீ கல்வி கொடுத்த உங்கள் மக்கள் தற்கொலைகளா? அப்போது ஒருத்தன் அரசியலில் வளர்றான் அப்படிங்கும்போது ஒரு தவறு எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். மக்களோட தவறும் இருக்குது, அரசியல்வாதிகள் தவறும் இருக்குது. அதுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற விஜய் மட்டுமே குறை சொல்லக்கூடாது. ஆனால் விஜய் மேலே இருக்கிற தவறு என்னென்னா அவரோட ஆட்களை வச்சு ஒருங்கமைச்சு ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். அதே அவர் தவறிட்டார். அப்போ ஒட்டுமொத்த எல்லாருமே தப்பு இருக்குது. இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு பொதுமக்கள் தான் பலிகாடாயிருக்காங்க. இப்போ பொதுமக்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, நமக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லைன்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு நடிகன் இவரை பொறுத்த வரைக்கும், வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும், வெளி மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இவர் வெறும் மனிதன் தான், ஒரு நடிகன் தான். நாம தான் தலைவராக பார்க்குறோம். அப்படிங்கும்போது கேலி கூத்தாகுது இல்லையா? மற்ற மாநிலங்கள் ஆகட்டும் மற்ற வெளிநாடுகளே ஆகட்டும் ஒரு கலை கூத்தாடிக்காக ஒரு சினிமாக்காரனுக்காக இவ்வளோ தூரம் மக்கள் தன் உயிரை கொடுத்து அவ்வளோ தூரம் மீட்டிங் போகணுமான்னு இப்படி மக்கள் மனசில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துகிற மாதிரியான காரியங்களை பண்ணது மக்கள் முதல் தவறு. அப்போ எல்லாருமே விஜயை குறை சொல்கிறாங்கன்னா இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? போன அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த இளைய தலைமுறையில் வர அரசியல் தலைவர்கள் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணணும்? மக்களுக்கு இடையூறு வராத அளவுக்கு ஒதுக்குப்புறமான இடங்களை காடு மாதிரி இடங்களில் பார்த்து மீட்டிங் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இவனை என்ன பண்ணிட்டாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் பணங்காசை கொடுத்து மக்களை கூட்டம் சேர்த்தாங்க. அப்படியும் கூட்டம் வராதனால மக்கள் எங்கே கூடி இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வரும்போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வண்ணமா போக்குவரத்து பாதிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க? நேராக இந்த இடத்துல இடையூறு ஏற்படுத்தி அது எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க? சாலை பாதுகாப்பு இல்லை, போக்குவரத்து பாதிக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் வசதி, ஒரு அவசரத்துக்கு மக்கள் போகவே முடியல. அப்போ அந்த இடத்துல கூட்டம் திரளான இடத்துல பண்ணுறாங்க. இப்போ மூத்த தலைவர்கள் பண்ணதான் இப்போ பின்னாடி வந்திருக்கிற விஜயும் பண்ணுறாரு. அப்போ இவங்க இந்த ஒழுங்கை பண்ணியிருக்கணும். இங்கே பாருப்பா, நான் நல்ல தலைவனாக இருந்தால் நான் இந்த இடத்துல மீட்டிங் வச்சிருக்கிறேன், அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல தவறிட்டானுங்களே, தப்பு அவங்க மேலேயும் தான். இப்போ விஜய் மட்டுமே குறை சொல்கிறது தப்பு. அப்போ தப்பு எல்லா தரப்புலையும் இருக்குது. இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு மக்களுடைய உயிரை பாதுகாப்பாக பண்ணிட்டாங்க. புரியுதா? இவங்களோட அரசியலுக்கு மக்கள் பலிகாடாயிட்டாங்க. இதில் திருந்து வேண்டியது யாருன்னா மக்கள் மட்டும்தான். கலை கூத்தியாடே பார்க்கணும். அரசியல் வேணும்னா அரசியலில் எப்படி பாதுகாப்பு இருக்கணுங்கிறத எல்லா தரப்புலையுமே சரி பண்ண தவறுனதுனால இது முழுக்க அரசாங்கத்தையும் மக்களையும் தான் நான் குறை சொல்லுவேன்.